ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த கால வேளை எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் நிம்மதி பெருமூச்சியோடு இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிம்மதி என்பது இல்லாது இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்கின்ற இந்த ஜனங்களுக்குள்ளேயும் நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கிறது. இந்த நிம்மதியை கெடுப்பதற்காக பிசாசானவன் என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறான். சமாதானத்தின் காரணர் இந்த நிம்மதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா தாய் தகப்பன் ரொம்ப நம்ம ஜாலியாக இருக்குமா? எப்படி இருக்காது? சமாதானம் இல்லாத ஒரு துக்கமான நிகழ்வாக இருக்கும். அது இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் யாரின் மூலமாக கிடைக்கிறது என்றால், தேவனின் மூலமாக, இரத்தம் கழுவுதல் மூலமாக கிடைக்கிறது. அப்போது இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளும் இந்த சமாதானத்தை பெற்று அல்லது ரட்சிப்பை பெற்று வரும் பொழுது தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமென். என் பிள்ளை இந்த பூமியில் என்னை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாமல், என்னை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல், என்னை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாமல், என்னை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கழுவுதலை பெறாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக. ஏன்னா நாட்கள் போக போக அந்த நாட்களானது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்சர்டனாக இருக்குது, அதாவது நிச்சயமற்ற தன்மையாக இருக்கிறது. ஆகையினால ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே அப்படின்னு வேதத்தில் இருக்குது. ஆமென். அப்போது அந்த நாள் பிறப்பது அறியாது இருக்கக்கூடிய சூழ்நிலை, ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் கடந்து போவார்களானால் எங்கே போவாங்கன்னு சொல்லி தெரிய வேண்டுவதல்ல. ஆகையினால தான் நீங்கள் எப்படி இந்த பூமியில் இருக்கிறீங்க, சமாதானத்தோடு இருக்கிறீங்களா என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் இந்த பூமியில் பிசாசானவனை காலின் கீழே மிதித்து போட கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதன் மூலமாக. ஆமென், அல்லேலூயா. இதுதான் இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தாய் தகப்பனுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய சந்தோஷத்தை யார் பெறாமல் இருக்கிறவங்களோ பெற்றவர்களுக்கும், பெறாது இருக்கிறவர்கள் அதை பெற்று அவர்களுக்கும் அதை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிப்பது என்பது ஆவியின் நிலையில் ரொம்ப அற்புதமானது, அதிசயமானது. ஆகையினால தான் யோசுவா 24 அவர் சொல்லியிருக்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அந்த கர்த்தரை சேவிப்போன்னா நான் போய் வணங்குவேன், என் பிள்ளைகள் சும்மா வந்து நிற்பாங்க, அப்படி கிடையாது. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு அவரிடத்தில் அன்பு கூறுவது அந்த நாட்களில், இந்த நாட்களில், புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அந்த பிள்ளைகளும், அதாவது பெற்றோர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளும் ஆவியினால் நடத்தப்பட்டு ரட்சிப்பை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிப்பது என்பது அதுதான் கர்த்தரை தொழுது கொள்ளுதல். இந்த நாளில் கரங்களை வைத்தல சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம இந்த பூமியில் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆவிக்குரிய சபையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. சின்ன குழந்தை, கை குழந்தை அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. எப்போ ஒரு பிள்ளையானது நன்மை தீமை அறியத்தக்க, அதாவது பாவ உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வரும் பொழுது அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டிய நிலைக்கு வந்துடுறாங்க. கையில் இருக்கிற கை குழந்தை 1 வயசு 2 வயசு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க, காலேஜ் போயிட்டுருக்குறாங்க, அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தின் பாவியான ஜனத்தை போல. ஆகையினால இந்த சமாதானம் என்று சொல்லப்படுகிற எப்படி ஒரு நிம்மதியோடு இருக்கீங்க என்ற அந்த கேள்வியில் கர்த்தருடைய வார்த்தை வருகிற நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது ரட்சிக்கப்பட்ட பெற்றோரை ரகசியவர்களை எடுத்துக்கொள்கிற நேரம் வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் அது நடைபெறும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவ மனுஷர்கள்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் துரிதமாக நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தருடைய வழியில் வழி நடத்த வேண்டிய அல்லது கர்த்தருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். காரியம் என்னவென்றால், சொல்லுவது நம்முடைய கடமை, நம்முடைய ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக வர வேண்டும் என்று. வருவதும் வராமல் இருப்பதும் அவர்களுடைய தீர்மானம், அவர்களுடைய தேர்ந்தெடுப்பு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேர்ந்தெடுப்பு உன்னுடையது என்று சொல்லி. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். தேர்ந்தெடுக்கிறது யாரு? நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய தேவன் கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துட்டாரு. நீ ஜீவனை தேர்ந்து கொண்டால் வாழ்வ, மரணத்தை தேர்ந்து கொண்டால் நீ சாவ என்று சொல்லி அவர் கொஷின் கேட்டு ஆன்சரையும் முன்னாடி வச்சிட்டார். அப்போது ஆன்சர் உள்ள ஒரு நல்ல ஒரு முடிவை பிள்ளைகள் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் கட்டாயப்படுத்தினாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவமானது அவங்கள தேவனிடத்தில் வர விடுவது இல்லை. ஆனால் அவர்கள் கண்டிப்பாக அதை மேற்கொண்டு வருவது தான் காரியம். கரங்களை ஒத்தல்ல சொல்லுவேன், ஆமே அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே அந்த சமாதானம் உங்களுடையதாக இருக்கும். சமாதானத்தை பெற வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க சமாதானத்தை பெற்று ஆக வேண்டிய நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இந்த தேவனை நம்ம அண்டி வாழ்வதற்கு அல்லது தேவனை நாம் ஆராதிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? அவங்க என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் தேவனிடத்தில் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பெற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பெற்றிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது மனிதர்கள் மத்தியில் இந்த விசுவாசம் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது தேவனை விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசத்தில் மனிதர்கள் பிரிந்திருக்கிறாங்க. 6 நிலைகளில் இருக்கிறாங்க. எப்படி என்றால், காட்டில் வாழ்கிற ஜனங்கள் இறை நம்பிக்கை இருக்கின்றபடியினால தான் இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க, மூதாதையருடைய ஆவியை தெய்வமாக வணங்குறாங்க. அதுபடி கொஞ்சம் மேலே நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்துகிறாங்க, நாகரிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் இருதயம் இருள் அடைந்திருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கின்றாங்க. 3வது கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். 4வது பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிந்து அனுபவத்தை பெறாது இந்த பூமியில் பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது உலகெங்கிலும் இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய சபையில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிற நாமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும். கரங்களை தலையில் சொல்லுங்க, ஆமே. அந்த நிலையில் நாம் கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை பார்த்து அதற்கு மேலாக யூதர்கள் இருக்காங்க, அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் நிக்கதேமை பற்றி பார்த்தோம். அந்த நிக்கதேமு 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது நிக்கதேமு தேவனை இரவில் சந்தித்தார். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மறுபடியும் பிறக்கணும்னாரு. அப்போ நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ போதகனாக இருக்க, மோசேயினுடைய ஆகமத்தை நீ போதிக்கவில்லையா, படிக்கவில்லையா? வனாந்தரத்தில் அவன் வெண்கல சர்ப்பத்தில் உயர்த்தினது போல நானும் உயர்த்தப்பட்டிருக்கப்பட வேண்டிய நிலையில் நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன். நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டும். என்னை நோக்கி நீ பார்க்கும் பட்சத்தில் நீ ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஒரு அற்புதமான வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை எப்படி அன்பு இந்த பூமியில் இருந்தது என்றால், இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அன்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பூமியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, எல்லா மனிதனும் அனுபவித்திருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு,
பிள்ளைகளுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு, இதெல்லாம் நல்லா தெரியும். அப்போது இந்த அன்பெல்லாம் ருசித்தவங்க தேவனுடைய அன்பை அவங்க ருசிப்பது என்பது கூடாத காரியமாக இருக்குது. ஏன் கூடாத காரியம்னா, கூடக்கூடிய காரியம் அவங்க கூடாத நிலையில் இருக்கின்றாங்க. பாவ நிலையில் இருக்கிறபடினால தேவனுடைய அன்பை அவங்க ருசிக்க முடியல. அப்போ பாவ நிலையில் இருக்கின்ற மனிதன் ருசிக்க முடியுமா என்றால் ருசிக்க முடியும். எப்படி ருசிக்க முடியும் என்றால், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நிக்கதேமை பார்த்து பேசினது போல அவரை நோக்கி பார்க்கணும். ஆமேன். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமேன். அப்போ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அந்த வேளையில் ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனை பரிபூர்ண அன்பை பெறத்தக்க நிலையில தான் இந்த பூமியில் அவர் வைத்திருக்கிறார். ஏதோ பாவம் செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுனால இந்த அன்பை முற்றிலுமாக எடுத்து போகவில்லை. இந்த பூமியில் காற்று மனிதனோடு எப்படி சரீரத்தில் உராசி கொண்டு இருக்கிறதோ அதுபோல் தேவனுடைய பரிபூர்ண அன்பு மனிதனை உராசி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை உணரத்தக்க நிலையில் பாவ சரீரத்தில் அவன் இருக்கிறபடினால அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவனால். ஆகவே இந்த பரிபூர்ண அன்பை யார் முழுவதுமாக அவன் அனுபவித்தான், ருசித்தான் என்றால் ஆதாம் ருசித்தான். எப்போ? பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பு. பாவம் பிரவேசித்த பின்பு அவனால் அனுபவிக்க முடியவில்லை. ஏன் அனுபவிக்க முடியவில்லை என்றால், பாவம் அந்த அன்பை அனுபவிக்க இடம் கொள்ளாது. அவனுக்கும் இந்த அன்புக்கும், பரிபூர்ண அன்புக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறபடினால இந்த அன்பை அவன் அனுபவிக்க முடியவில்லை. இப்போ என்னவென்றால், அவன் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய இரக்கம் என்ன செய்தது? அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தபடியினால அவன் பாவம் செய்தாலும் யூதர்களை தள்ளினது போல ஆதாமேவாளை தள்ளாமல் அவனுக்கு ஒரு இரட்சிப்புக்கான வழியை தேவன் காண்பித்தார். பிள்ளைகள் பிறந்தாங்க, அவர்கள் பாவம் செய்தாங்க. அவங்களுக்குள்ள பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் பார்த்தோம். அந்த நாட்களில் இந்த காயினுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாளை அறிந்து பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க ஜனங்கள் பெருகினாங்க. அவங்க ஜனங்கள் பெருகி அந்த நாட்களில் அக்கிரமம் அநியாயம் இருந்தபடினால அவர்களை அழிக்க வேண்டிய நிலையில் இருந்தாங்க. முழுவதுமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், ஊரும் பிராணிகள், விலங்குகள் எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிடலாம், மனுஷ இனமே இல்லாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவர் எண்ணி இருந்தார். ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு ஆராதனையில் நாம் பார்த்தோம் இல்லையா? வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் பேசினார். அவர் பேசின அந்த வார்த்தையானது மாறவே மாறாது. அந்த மாறாத அந்த வாக்கு தேவன்கிட்ட இருக்கிறபடினால தான் ஆதாம் ஏவாளை நின்றார். உனக்கும் ஸ்ரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயணிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் இந்த ஆதாமை, அவனுடைய வித்தை சுமக்கின்ற ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அந்த மனிதன் யார் என்றால் நோவா. அந்த மனிதன் யார்? நோவா. நோவாவுக்குள்ள தேவனுடைய பரிபூர்ண அன்பு எப்படி பயணித்தது, அதுக்கப்புறம் ஜலப்பிரளயத்தை எப்படி பயணித்தது, அதற்கப்புறம் அவருடைய 3 குமாரர்கள் சேம், காம், யாப்பேத் அவர்களுக்குள்ளே எப்படி பயணித்தது என்றும், அதன் பின்பு சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான். அந்த ஆபிரகாமுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு எப்படி பயணித்தது, அவனுடைய குமாரன் எப்படி ஈசாக்கு அவனுக்குள்ளே எப்படி பயணித்தது, அவன் பெரியதாகி அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏசா, யாக்கோபு அவர்களுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கரங்களுத்தில் சொல்லுங்க. ஆமென். இந்த நாளில் ஏசா இழந்ததை யாக்கோபு பெற்றுக்கொண்டான், அல்லது யாக்கோபு பெற்றது ஏசாவிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அதை எப்படி தேவனாகிய கர்த்தர் இந்த யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார், பரிபூர்ண அன்பு அவனுக்குள் எப்படி பயணித்தது என்பதை குறித்து என்ன செய்ய முடியும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரங்களுக்கு தலையில் சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 28 வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். 28:1 வாசிங்க. ஈசாக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றவனாகிய யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெண் கொள்ளாமல் போய் கட்டளையிட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டம் ஆகும்படி
உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். போது நிறுத்திங்க. இப்போ இங்க என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, அம்மாக்காரி தம்பி இரண்டாவது செல்ல பையன்கிட்ட சொல்லி, தம்பி இந்த ஏசா இருக்கிறான், அந்த போக்கு சரி கிடையாது, ஆகவே நீ என்ன செய்யி, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ என்ன செய்யி வாங்கிக்கொள் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் ரெபெக்காளின் மூலமாக என்ன செய்தார், காரியத்தை காய் நகர்த்தினார். அப்போது தாயின் உதவியோடு தேவனுடைய பலத்தினால ஈசாக்கின் இடத்துல யாக்கோபு சேஷ்ட புத்திரத்தை அந்த பாகத்தை பெற்ற அவன் அந்த தலைச்சன் ஆசீர்வாதத்தை, அதாவது ஒரு இம்போர்ட்டேஷனை என்ன செய்தார், கடத்தினார். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்குக்கு இம்போர்ட்டேஷன் ஆச்சு. இப்போ ஈசாக்கிலிருந்து ஏசாவுக்கு வரணும். அவன் இழந்து போனதுனால யாக்கோபுக்கிட்ட அந்த இம்பார்ட்டேஷனை போட்டார். அந்த இம்பார்ட்டேஷன் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, என் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி அவரை இந்த பூமியில் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பழுகவும் பெருகவும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல ஆசீர்வதித்து அவனை அனுப்பிவிட்டார். அப்போது அனுப்பும் பொழுது இங்கே ஒரு சம்பவம், அம்மாக்கார் என்ன சொல்கிறா, நீ ஏசா மாதிரி புறஜாதியில் நீ பெண் கொள்ளாத. சேஷ்டபுத்த பாகத்தை இழந்த ஏசா என்ன செய்தான் என்றா, ஏத்தியனாகிய, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 27:46 பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண் கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். யார்கிட்ட போய் கேட்குறா? ஈசாக்கு கிட்ட போய் ரெபெக்காள் தன்னுடைய கணவனாகிய ஈசாக்கு கிட்ட போய் இவ கேட்குறா. அப்படி என்றால் ஏசா என்ன செய்தான்னா, ஏத்தின் குமாரத்திகளுக்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருக்கிறான். ஆகையினால அவன் தான் அப்படி போயிட்டான். ஆகவே என் இளைய குமாரன் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்ற இந்த என் இளைய குமாரன் அப்படி அவனும் போயிட்டானால் நான் இருந்தென்ன, நான் வாழ்வது என்ன, வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு பியோர் ஜெனரேஷனை கொண்டு வருவதற்காக மறுபடியும் ரெபெக்காளை பயன்படுத்துகிறார். மறுபடியும் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் பிறப்பதற்கான ஒரு சந்ததியாக இருக்கக்கூடிய அந்த சந்ததி இந்த உலகத்தின்படி வாழக்கூடிய சந்ததிகளுக்குள் பெண் கொண்டு அந்த சந்ததிகளுக்குள் அவள் வரக்கூடாது என்பதில் தேவன் திட்டமாக இருக்கிறாரு. தேவன் ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம் வைத்திருக்கிறாரு. அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்காக இந்த ரெபெக்காள் என்ன செய்கிறார், தன் கணவனாகிய ஈசா கிட்ட பேசுகிறான். அவன் தான் அப்படி போயிட்டான். ஏசா என்ன செய்யிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். பெண்ணை கூட இந்த ஏத்தின் புத்திரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள்ள அவன் பெண் கொண்டு விட்டான். அப்போ ஒரு பரிசுத்த ஜாதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் எவ்வளவு அந்த மனது உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. ஆகையினால தான் சாலமோன் 3வது ராஜா அவனை பர்டிகுலராக எச்சரித்தார். நீ சமஸ்த இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா பெண்களும் உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எச்சரித்தார், நீ ஒருபோதும் புறஜாதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை நீ உனக்கு மனைவியாக்கி கொள்ளாதே அப்படின்னு சொன்னார், எச்சரித்தார். ஏன் எச்சரித்தார் அப்படின்னா, அந்த குலமானது கலப்பின குலமாக மாறிடக்கூடாது என்பதற்காக. அப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன சொன்னார், புறஜாதியிலிருந்து நீங்கள் பெண் கொண்டும் பெண் கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கும் கட்டளையிட்டார். என்ன செய்தார், கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டார் அப்படின்னா, பெண்ணை எடுக்கிறோம், நம்ம தேவனை கும்பிட்றாங்க, அந்த பெண்
கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறபடினால தேவனை வணங்குவாங்க. தேவன் என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. பெண் கொள்ளும் பொழுது அவள் வரும்பொழுது எதை கொண்டு வர்றான் அப்படின்னா, தாங்கள் வணங்குகின்ற அந்த விக்கிரகங்களை, சிலை வழிபாடுகளை என்ன செய்கிறாங்க? அவர்கள் எடுத்து வந்து என்ன செய்கிறாங்க? இந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய புத்திரருக்கு கொண்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவர்களுடைய மனம் என்ன செய்யணும்? வழி விலக போவதற்கு அவர்களுடைய பெண்களே, அதாவது மனைவிகளே இருக்கிறபடினால அதன்படி நீங்கள் செய்யலாகாது, அது தீட்டு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள, தன்னுடைய கோத்திரத்துக்குள்ளே பெண் கொண்டு பெண் எடுத்து அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, ஒரு அல்டிமேட் பர்பஸ் இருக்கு, ஒரு அல்டிமேட் ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அவர் கலப்பின ஒரு தேசத்துல, கலப்பின ஒரு ஜாதிகளுக்குள்ள அவர் பிறந்து விடக்கூடாது. எப்படி பிறந்து விட்டால் அந்த கலப்பின அந்த ஜாதியிலிருந்து அவர் பிறக்க முடியாது என்கிற ஒரு நிலை உண்டாகும். ஆகவே அதை எச்சரித்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, ராஜாக்களுக்குள்ள. இந்த மனதை இந்த ஈசாக்கும் தன்னுடைய மனைவியாக ரெபேக்காளுக்கும் இருந்தது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த ரெபேக்காள் மூலமாக ஈசாக்கை தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு பெண் கொள்ள, தன்னுடைய ஜாதியிலேயே, தன்னுடைய இனத்திலேயே அவள் பெண் எடுக்க அவர் சித்தமாகி, இந்த தேவனாகிய கர்த்தர் ரெபேக்காளை பயன்படுத்துகிறார் ஈசாக்கு கிட்ட இப்படி பேசும்படி. உடனே ஈசாக்கு என்ன செய்கிறான்? மகனே நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீ என்ன செய்ய, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, தேவன் ஆபிரகாமுக்கு இந்த இடத்த தரேன்னு சொன்னாங்க. ஆகவே இந்த இடத்த தரேன்னு சொன்னவங்க அந்த தேவன் அவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியாக ரெபேக்காளுடைய சகோதரனிடத்துக்கு நீ போ அப்படிங்கிறார். இதுதான் நாம் வாசித்த அந்த வேத பகுதியுடைய ஒரு சுருக்கம். சரி, இப்போ ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்துட்டான். தேவனுடைய பரிபூர்ண அன்பு இவனுக்குள்ள எப்படி பயணிக்கிறது, எப்படி அது அவனுக்குள்ள செயல்படுகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரிபூர்ண அன்பு யாக்கோபை எப்படியெல்லாம் வழி நடத்தினது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆமே, அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 28:6 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் வென்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். ஓகே, யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து கீழ் வைத்து கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ என்ன செய்தான் அப்படின்னா, இங்க ஏற்கனவே ஏத்தின் புத்திரிய ஏசா விவாகம் பண்ணியிருந்தான். இப்போ ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். யாரை விவாகம் பண்ணினான்? என்ன கவனி, யாரை விவாகம் பண்ணினான் அப்படின்னா, உடன்படிக்கையின்படி பிறந்த பிள்ளைகள். அவனுடைய பிள்ளை யாருன்னா ஈசாக்கு. ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. அவனுக்கு 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னா, ஒருத்தன் தாயினுடைய தன்னுடைய இனத்தின்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை கொள்ளும்படி போகிறான்.
இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அம்மா உங்கள் பிள்ளையை நீங்கள் அனுப்புனீங்க, அதுபோல் என்னையும் உங்களுடைய சகோதரனிடத்திற்கு என்னையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இவன் கேட்கல. அப்போது இந்த ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுடைய பேர் யார்? லாபான். எனக்கு வேணுங்க, அவனுடைய பேர் என்னது? லாபான். அப்போது லாபானுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? யாருக்கு? லாபானுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது 2 பிள்ளைங்களில் ஒருத்தி பேர் என்னது? லேயா. இன்னொருத்தி பேர் ராகேல் இல்லையா? அப்போது இவன் ஏசா என்ன செய்திருக்கலாம்? அம்மா நானும் போகிறேன், அங்கே உங்கள் சகோதரனுடைய பிள்ளைங்க இருக்காங்க, அவன் ஒரு பிள்ளையை கொல்லட்டும், நானும் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறேன், பெண் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லாமல் என்ன செய்யிருக்கான் அப்படின்னா, இந்த ஏசாவுடைய தன்மை என்னன்னா, எப்பொழுதுமே பாவ சிந்தனை, மாமிச சிந்தை. என்ன செய்கிறான் அப்படின்னா, தேவன் விலக்கின அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த இஸ்மவேலின் குமாரனுகளுக்குள் இருக்கக்கூடிய பெண்ணை போய் விவாகம் பண்ணுறான். ஏற்கனவே முன்னிருந்த மனைவிகளும் அன்றி என ஏத்தினுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை திருமணம் பண்ணியிருக்கிறான். இப்போ ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தி அவங்களில் போய் என்ன செய்கிறான்? விவாகம் பண்ண போகிறான். இவன் என்ன செய்திருக்கணும்? தன் தாயினத்தில் வந்து அவனை அனுப்பினீங்களே, அது மாதிரி என்னையும் நம்ம மாமா கிட்ட போய் நானும் பெண் கொள்ளத்தக்கதாக எனக்கும் அனுப்பிவிடுங்க. ஏன்னா ஏற்கனவே மனைவி இருக்கான்றிருக்கு. ஆகவே தன்னுடைய தாய், அடப்போடா நீ ஏற்கனவே பாவ செயலை செய்துட்டு நீ ஏத்தின் குமாரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்திரீயை விவாகம் பண்ணிட்டு வந்துட்ட, நீ கெட்ட கேட்டுக்கு எங்கள் சகோதரனுடைய குமாரத்தையும் நீ பெண் கொண்டு அதையும் தீட்டுப்படுத்த நினைக்கிறியா அப்படின்னு நினச்சிருக்கலாம். அல்லது இவன் கேட்க மறந்துட்டானா அல்லது தயங்கினானா என்னன்னு தெரியலை. ஆகவே அதை விட்டுட்டு அவன் கல்யாணம் போகிறான், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கல்யாணம் பண்ண போகிறான், நானும் ஒரு கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யார்கிட்ட? இஸ்மவேல், ஆபிரகாமால் மறுமனையாட்டிகளை துரத்திவிட்ட மறுமனையாட்டிகளுக்குள் இருந்த குமாரர்களுக்குள் இருந்த குமாரத்திகளை இவன் என்ன செய்கிறான்? போய் விவாகம் பண்ணுறான். என்ன செய்கிறான்? விவாகம் பண்ணுறான். சரி, இப்போது யாக்கோபு என்ன செய்கிறான்? வர்றான். எங்கே போகணும் அப்படின்னு தெரியும், அந்த இடத்துல எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போது தேவனாகிய முழு பரிபூர்ண அன்பை சுமந்து கொண்டு இருக்கிறான். ஆபிரகாமுக்குடைய இம்பார்ட்டேஷன், ஈசாக்குடைய தன்னுடைய சொந்த ஆசீர்வாதம், இம்பார்ட்டேஷன் எல்லாம் சுமந்து கொண்டு என்ன செய்கிறான்னாக்கா, ஒரு ராத்தங்க ஒரு இடத்துக்கு வர்றான். அந்த ராத்தங்கி இடத்துக்கு வருகிற அந்த இடம் பேர் என்ன அப்படின்னா லூஸ் அப்படிங்கிற ஒரு இடம். என்னது? லூஸ். அந்த இடத்துக்கு வர்றான். அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு ஆதியாகமம் 28:10 யாக்கோபு பெயர் சபாயை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, ஆரானுக்கு போகிறதுக்காக பிரயாணம் பண்ணி வர்றான். நடுவழியில் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடிலாம் ராத்தங்கி அவ்விடத்து கல்லை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, இந்த யாக்கோபு அந்த நாட்களில் பிரயாணமாய் போகின்ற எல்லா ஜனங்களும் ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யும்? பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு பாதுகாப்பான விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. பரந்த வெளியில் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? பாதுகாப்பான இடத்துல தங்குறது அவங்களுக்கு வழக்கம். அப்போ வரும்பொழுது ஒரு பிளைன், ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வர்றான். வந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறான். சரி, இருட்டிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மிருகங்கள்லாம் வரும். நமக்கு காலையிலேருந்து நடந்து வந்ததுனால ஒரே டயர்டாக இருக்குது, படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு தலைக்கு ஒரு கல்லை வச்சு படுக்கிறான். படுத்த உடனே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அது என்னவென்றால் ஆதியாகமம் 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள். அங்கே
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். இப்போ இவன் போகிறது எங்கே போகிறான்? பெயர் சபாவிலிருந்து பதனாரானுக்கு போகிறான். போகிற வழியில் இந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு முன்பு என்னவா இருந்துச்சு? படுத்து கிடந்த அந்த இடத்துக்கு என்னவான பேராக இருந்துச்சுன்னா லூஸ் என்று இருந்தது. இவன் போய் படுத்த பிறகு அந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு, இந்த இடத்த உனக்கு உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி யார்கிட்ட பேசுகிறாரு? கனவின் மூலமாக யாக்கோபு கிட்ட பேசுகிறார். சரி, அப்போ யாக்கோபு கிட்ட தேவனாகிய கர்த்தர் அவர் பேசும் பொழுது, உன் சந்ததியின் பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன கவனிங்க, இது யாருக்கு ஸ்பெஷலாக கொடுத்தது அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை விசேஷமாய் தேர்ந்தெடுத்து விசேஷமாய் ஆசீர்வதித்து, இந்த விசேஷ ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தார் என்றால் ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, காலையில் 3 புருஷர்கள் வர்றாங்க, வந்து அங்கே ஆபிரகாமுடைய வீட்டு முன்பாக நிற்கிறாங்க. ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரையும் உண்டாக்கின தேவன் முன்பாக வந்திருக்கிறார் என்று அறிந்து அவங்க 3 பேரையும் ஒரு மரத்தடியில் உட்கார வைத்து அமரச் செய்து, நான் உங்களுக்கு விருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? கேட்டுக்கொண்டார். அதன்படி அவங்க உட்கார்றாங்க. விருந்து பண்ணுறான். மெல்லிய மாவு எடுக்கிறான், கொளுத்த கன்று அடிக்கிறான். மெல்லிய மாவு கொளுத்த கன்று. அதனால் இந்த நாளில் இருக்கிறபடி இன்ஸ்டன்ட் குக்கிங்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கும். மாட்டை வெட்டணும், அதை ரத்தத்தை கீழே சிந்தணும், தோலை உரிக்கணும், தனித்தனியாக இது பண்ணணும். எவ்வளோ ப்ராசஸ் அது. எப்படியும் மாட்டை க்ளீன் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும் இல்லையா? அப்புறம் சமைக்கணும் வேறு. இந்த நாட்டில் இருக்க ஹை பவர் ஃப்ளேம்லாம் கிடையாது. எதை வச்சு எரிச்சானுங்கன்னு தெரியாது. மரத்தை வச்சு அதைத்தான் எரிச்சிருப்பாங்க. கேஸ் கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது, எதுவும் கிடையாது. விறகை வச்சு தான் எரிச்சிருக்கணும். அது வெந்து போகணும் இல்லையா? மாட்டுக்கறி வேகிறதுனா எவ்வளோ கஷ்டம். அது வேகிற வரைக்கும் இருக்கணும். அப்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அமர்ந்திருக்கிறார். எல்லாம் கொண்டாந்து படைத்து அவங்க முன்பாக வைக்கிறாங்க. 3 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. அப்படியே எந்திரிச்சு போல சொல்கிறாங்க. ஆபிரகாமை பார்த்து வாசிங்க 18-17 வாசிங்க. ஆதியாகமம் 18-17 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும். என்ன கவனிங்க, போதும். அப்போ அவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதனால் இங்கே அதே வார்த்தையை பேசுறார். யாருக்கு? யாக்கோபுக்கு பேசுறாரு. ஈசாக்குக்கு இல்லை, யாக்கோபுக்கு பேசுறார். என்ன பேசுறாருன்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன பேசினாரோ அது ஈசாக்கு கடந்து வந்தது. அந்த ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு அந்த இம்பார்ட்டேஷன், அந்த ஆசீர்வாதத்தை கடத்துகிறான். அந்த ஆசீர்வாதம் என்ன மொழியப்பட்டதோ, என்ன பேசப்பட்டதோ ஆபிரகாமுக்கு, அதே வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கும் அதே வார்த்தையை முன்மொழிகிறார். அந்த வார்த்தையை பேசுகிறார். பாருங்க, அவன்கிட்ட பேசினது அவன்கிட்ட கடந்து போச்சு, அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பான், ஆனால் அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக கடந்து வரும். ஆமே, கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து நான் உன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகவே பெருக பண்ணுவாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா அவனோடு நின்று விடுகிற விஷயம் அல்ல. அது தன் குமாரலுக்குள்ளும் 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 பயணிக்கும். மினிமம் 7 தலைமுறை அந்த ஆசீர்வாதமானது கடந்து செல்லும், அவர்கள் தேவனை அறிந்தாலும் அறியா இருந்தாலும் என்று சொல்லி வேதவல்னா பேசுறாங்க.
தேவன் ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தையானது அந்த சந்ததிகளுக்குள்ள 7 தலைமுறை என்ன செய்யுமா? பயணிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இரத்தத்தினால கழுவப்பட்டாங்க. இரத்தத்தினால இரத்தத்தினால நிமித்தமாக தேவனாய கர்த்தர் அந்த இரத்தம் கழுவுவதற்காக தேவனாய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த மகனை தன்னுடைய இரத்தத்தினால கழுவுகிறார் என்றால் அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த மகனுக்குள்ள அந்த சந்ததிகளுக்குள்ள 7 சந்ததிகளுக்குள்ள என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதமானது தொடர்ந்து வரும். உனக்கு மாத்திரம்தான் தம்பி, உங்கள் பிள்ளைகளுக்கு கிடையாது, உங்கள் பிள்ளைகள் அதோடு உன்னோட நின்று விடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பறித்து விடுகிற நயவஞ்சகமான ஒரு துன்மார்க்கமான தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். 7 தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதமானது தொடரும். மினிமம் நான் சொல்றேன், மினிமம் 7 தலைமுறை அந்த ஆசீர்வாதமானது ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் பேசின அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது அது 7 தலைமுறை தொடரும் 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 மினிமம். ஆனா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜெனரேஷன் அந்த பிள்ளைகள் அதை தகப்பனோடு சேர்ந்து அதை அனுபவிப்பாங்க. தகப்பனோடு சேர்ந்து அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதமானது அந்த தகப்பன் மரித்த பிறகு இவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவிப்பார்கள் என்றால், தகப்பன் சென்ற பிறகு துன்மார்க்கமாய் ஜீவிப்பார்கள் என்றால் அந்த பேசப்பட்ட வார்த்தை எடுத்து விட மாட்டார். அந்த ஆசீர்வாதமானது தன்னுடைய குமாரன் என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறான், ஆகவே அவங்க பிள்ளை வரல, ஆனால் நான் பேசின வார்த்தை என்ன செய்யும்? அது தொடரும். இஸ்மவேலை பார்த்து தேவன் பேசினாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னாரு. ஏன்? ஆபிரகாமுடைய வித்து இவனுக்குள்ள இருக்கிறபடினா, ஆபிரகாம் வித்து எதை ஆசீர்வாதத்தை சுமந்ததோ அந்த ஆசீர்வாதத்தை இஸ்மவேல் புத்திரர்களும் சுமந்தாங்க. இன்று வரைக்கும் அந்த ஆசீர்வாதமானது தலைமுறை 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 தலைமுறையாய் இந்த உலகமானது அவர்கள்ட்ட கையேந்தி கொண்டு நிற்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அந்த பேசப்பட்ட வார்த்தையை திரும்ப பெறுகிறவர் அல்ல. 1000 தலைமுறைகளுக்கும் அந்த வார்த்தையானது பயணிக்கும். இப்போ அந்த தகப்பன் வர்றாரு, அந்த தகப்பனுக்கு வருவோம். அந்த தகப்பன் தேவனை ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு இல்லை, அவங்க துன்மார்க்கமாய் வாழ்கிறாங்க. அப்படின்னா என் பிள்ளைக்கு தான் நான் கொடுத்தேன், அவன் மரித்து போயிட்டான், அவனுடைய பிள்ளை நீ, ஆகவே நீ என்னை தேடவில்லை, ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த பிள்ளைகளுக்குள்ளும் தொடரும். ஒருவேளை அந்த பிள்ளை துன்மார்க்கமாய் ஜீவிக்கின்ற அந்த பிள்ளையானது தேவனை தெரிந்து கொண்டு தேவனுடைய வழியில் நடப்பேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுக்கு என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிற நிலைக்கு வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை போடுவார். அந்த வாக்குத்தத்தமானது தகப்பன் பெற்ற வாக்குத்தத்தமும் தனிப்பட்ட ரீதியில் அவன் பெற்ற வாக்குத்தத்தமும் தன்னுடைய பிள்ளைக்கு, அந்த பிள்ளையினுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? மறுபடியும் அது பயணிக்கும். பேங்க்ல பணம் போட்டால் அந்த பணத்துக்கு வட்டி போடுவாங்க. அந்த வட்டிக்கு வட்டி போடுறாங்க இல்லையா? உலகத்தினுடைய இருக்கக்கூடிய வங்கிகள் வட்டிக்கு வட்டி போடுகிறார்கள் என்றால் நம்முடைய தேவன் அநீதித்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நீதியின் தேவன். பிள்ளைக்கு 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 பிள்ளைக்கு. ஒருவேளை ஒரு தகப்பன் அவன் ஆசீர்வாதத்தை பெற்று முதல் ஜெனரேஷன், 2வது 3வது 4வது 5வது 6வது ஜெனரேஷன் வரைக்கும் தேவனுடைய அந்த கழுவுதலை தேவனுடைய அன்பை அவங்க ருசிக்காமல் இருந்து 7வது ஜெனரேஷனில் அந்த தேவனுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக அவர்கள் தங்களுடைய மனமானது தேவனிடத்தில் திரும்பும் பட்சத்தில் தன்னுடைய மூதாதையராகிய அந்த முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதமும் 7வதாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள மறுபடியும் பயணிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவ அன்பு பாருங்க, இந்த யாக்கோபை நெருக்கி ஏவுகிறது. ஆபிரகாமுக்கு நான் பேசினேன்பா, அது அதோட முடிந்து என்று அல்ல என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த ஆசீர்வாதமானது உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் என்னங்கள்லாம் வம்சங்கள்லாம், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
என்று சொல்லி பேசுகிறாரு. பேசின உடனே சொல்கிறாரு, மேலும் சொல்கிறாரு, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஒரு மிகப்பெரிய அன்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒரு வார்த்தையை அவர் பேசிவிட்டால் அந்த வார்த்தையை பேசிவிட்டு அதோடு கலண்டு போகிற தேவன் அல்ல. எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனை தெரியும். அந்த மனிதன் தாய் தகப்பன் இல்லாது வாழ்ந்த நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் அவனோடு சூழ இருந்து உன்னுடைய தாய் தகப்பன் மரித்து விட்டாங்க, ஆகையினால உனக்கு வேண்டிய என்னென்னலாம் செலவு இருக்குமோ அந்த செலவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய அந்த மனுஷனுக்கிட்ட அவனுடைய நண்பர்கள்லாம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். சொன்னவன் சொன்னதோடு முடிஞ்சிருச்சு. அந்த ஆவிக்குரிய அந்த மனுஷன், டே நீ இப்படி சொன்னியே, நீ சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, ஒரு 5,000 ஒரு 10,000 கொடு என்று அந்த ஆவிக்குரிய மனுஷன் கேட்கல. ஏன்னா என் நண்பே சொல்லிட்டா அவன் கொடுத்துருவான்ட்டு இவன் இருந்தார். கொடுத்தானா என்றால் கடைசி வரையில் கொடுக்கல. பேசினவன் பேசினதோடு போயிடுச்சு, அதோட அந்த வார்த்தை அன்றோடு நிறைவு பெற்றது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஒருவேளை வலைதளங்களில் யூடியூப்பில் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி, அல்லது நான் பார்த்து கொள்கிறேன், நான் குடும்பத்தை, உன் பிள்ளைங்களுடைய படிப்பை, உன்னுடைய பொருளாதார காரியத்தை நான் முன்னிருந்து நடத்துகிறேன், நான் எல்லாத்தையும் செய்து கொள்ளுகிறேன் செய்கின்றேன் என்று சொன்னவர்கள், பேசினவர்கள் வார்த்தையின்படி நடக்காமல் தூர விலகி போயிருக்கலாம், அல்லது அவர்கள் மறந்து இருக்கலாம். தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய பிள்ளையா இருந்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பேசினார் என்றால் அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் உங்களை விட்டு விலகுவது இல்லை, போவதில்லை, கைவிடுவது இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை வல்லமை நிறைவேற்றுவதற்காக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கு. அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். இந்த பரிபூர்ண அன்பு யாக்கோப அவன்கிட்ட ஆபிரகாமுக்கு பேசின வார்த்தைகளை பேசி, நீ போயிட்டு உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னோட இருந்து நீ இந்த இடத்துக்கு வருமளவும், போய் திரும்பி இந்த இடத்துக்கு வருமளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். அவரே பேசுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. சொல்கிறாரு, நான் உன்னோட இருந்து, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, நான் உன்னோட இருந்துன்னா இப்படி போகிற, இங்கே போகிற, நீ எங்கெங்கெல்லாம் போகிற அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாம் வரும் அதை நீ தான் சமாளிக்கணும் தம்பி, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உன்னோட இருப்பேன்னு சொன்னேன், ஆனால் உன்னை நீ தான் பாதுகாத்துக்கொள்ளும். இருப்பேன்னு சொன்ன, நான் இருக்கிறேன், அவ்வளோதான், என் வார்த்தையின்படி நான் இருக்கிறேன், உன்னை நீ தான் பார்த்துக்கொள்ளும். அப்படியா? இல்லை. அவர் இருக்கிறார் என்றால் நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறார். நீ போயிட்டு அங்கே என்னெல்லாம் செய்வியோ செய்துட்டு நீ திரும்பி வரும் அளவுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிபூர்ண அன்பு பாருங்க, இந்த யாக்கோபுக்குள்ள எப்படி பயணிக்கிறது. அவனோடு கனவுல தேவனாய்க்கு கர்த்தர் உறவாடு, ஒரு மனுஷனை போல, ஒரு தோழனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு பாதுகாவலனை போல, ஒரு ஆலோசனைக்காரனை போல தேவனாய்க்கு கர்த்தர் யாக்கோபோடு என்ன செய்கிறார்? யாக்கோபோடு பயணிக்கிறார். தேவனுடைய அன்பு அவனோடு பயணிக்கிறது. அப்போ யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குடைய பொருள் என்ன தெரியுங்களா? யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இவன் தந்திரமா சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தந்திரமா இவன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஈசாக்கின் மூலமா பெற்றுக்கொண்டான். டேய், இவ்வளவு ஆளாடா நீ, ஏமாத்துற, இப்படி ஏமாத்துற? இல்லை, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால் ஏமாத்துறவன் தான், ஆனால் வஞ்சித்து ஏமாற்றவில்லை. அவனால அது உனக்கு வயிறு தான் உனக்கு தேவன், அந்த வயிறை நீ பாதுகாத்து அந்த வயிறை போஷிக்கணும்னு நினைக்கிற. உயிரிலும் மேலான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுவதற்காக இவன் கேட்டான், நீ கொடு அப்படின்னா. நான் சாக போகிறேன், இனிமேல் நான் செத்தான்னா
இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி விற்று போட்டுட்டான். ரெண்டாவது, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ரெபேக்காள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார், அவன் பெற்றுக்கொண்டான். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபை குறித்து. இவன் என்னதான் எத்தனா இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு தன்மை இருக்கின்றது. அந்த தன்மை என்னவென்றால் விசேஷமான ஒரு தன்மை. இந்த தன்மை தேவனுடைய பார்வையில், இன்னும் சொல்லப்போனால் தேவன் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்துக்குள்ள, இன்னும் சொல்லப்போனால் தேவன் சொப்பனத்தில் தோன்றி அவனோடு பேசத்தக்க நிலையில் இந்த ஆசீர்வாதமானது அல்லது இந்த விசேஷ பண்பானது இவனுக்குள்ள இருந்தது. அந்த பண்பு தான் என்ன செய்யுதுன்னா, தேவன் அவனோடு பேசத்தக்கதாகவும் அந்த பண்பு அவனுக்குள்ள இருந்தது. அந்த பண்பு என்னவென்றால், வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 28:7 வாசிங்க. என்ன கவனிங்க, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, என்ன கவனி, அவன் ஏமாத்துறவன் தான், ஆனா வஞ்சித்து ஏமாற்றவில்லை. தன் தாயின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை ஈசா கிட்ட பெற்றுக்கொண்டான். அப்ப பெற்றுக்கொண்ட அவன் என்ன செய்கிறான் என்றால் ஈசாக்குக்கும் தன் தாய்க்கும் எப்படிப்பட்டவன்? கீழ்ப்படிந்தவன். எந்த ஒரு பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறதோ தேவன் அவனோடு பேசுகிற அந்த அனுபவத்தை பெறுவான். தேவன் தன்னோடு பேசுகின்ற அனுபவத்தை பெறுவார். அவன் எந்த நிலையில் இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். எந்த ஒரு குமாரன், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து இருக்கின்றார்களோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய, கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த மகனுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக தேவன் அவனுக்குள்ள பேசுவார். மாற்றுக்கருத்தே கிடையாது, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படின்னா, காண்கின்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற இவன் காணாத எனக்கும் இவன் கீழ்ப்படிவான் என்று தேவன் அறிவார். தேவனுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் சொல்றேன், காண்கின்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகின்ற எந்த குமாரனும் எந்த குமாரத்தையும் காணாத தேவனிடத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். காண்கின்ற பெற்றோருக்கும் காண்கின்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் காணாத தேவனுக்கு கீழ்ப்படிவது இல்லை இல்லை இல்லை. இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை என்னன்னா, தேவனுக்கு இவன் கீழ்ப்படிந்தான், தாயும் தகப்பனுக்கும் இவன் கீழ்ப்படிந்தான். இப்போ தேவன் பார்த்தாரு, அப்பா அம்மா சொல்ற அப்படி அப்ரப்டா கீழ்ப்படிவான். இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் தேவன் பார்த்து, பாருங்க நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து இந்த இடத்திற்கு அல்ல இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். என்ன செய்கிறார்? திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும், என்ன பாருங்க, வாயில நான் சொன்னேன், கரத்தினால நான் செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி சொல்றாரு. உடனே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை அறிந்தேன் என்கிறார். கீழ்ப்படிந்த அல்லது கீழ்ப்படுகிற குமாரன் தான் தேவனுடைய பேசுதலை ரெகக்னைஸ் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தையை இனம் கண்டு புரிந்து கொள்ள முடியும். கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை அறிந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். சொல்கிறான், மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. கீழ்ப்படியாத பிள்ளையா இருந்தால் என்ன செய்வான்? ஏதோ ஒரு கனவு வந்துச்சு, ஏதோ கர்த்தரான், ஏதோ இவரான், கைவிடுவது இல்லையா, என்னத்தாஸ் போ. ஏன்? கீழ்ப்படுகிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருப்பாங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நம்புவாங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கர்த்தர் பேசினார் என்று உணர்ந்து கொள்வாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? ஒருபோதும் தேவன் பேசுகிற காரியத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. எப்படி பாஸ்டர், கீழ்ப்படியாத பிள்ளைகள்கிட்ட தேவன் பேசுவாரா? பாவிகள் துன்மார்க்கன்ட்டே தேவன் பேசும் பொழுது ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய
பெற்றோர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கீழ்ப்படியாது இருப்பார்கள்னா அவர்களுக்குள்ளே பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், பேசுவார். எந்த மனிதன் தவறு செய்கிறானோ, எந்த மனிதன் பாவம் செய்கின்றானோ, அந்த மனிதன், மனிதன் என்றால் ஆண் அல்ல பெண்ணும் சேர்த்து தான் சொல்கிறேன், எந்த மனுஷி தவறு செய்கிறார்களோ, எந்த மனுஷன் எந்த மனுஷி பாவம் செய்கின்றார்களோ, பாவம் செய்வதற்கு முன்பாக சப்தம் நிச்சயமாக 100% கேட்டே ஆகும். ஏன்னா மனதில் தேவன் அந்த பேசுகிற தன்மையை அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்களுடைய பாவத்தினுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கிறதுனால தேவன் பேசுகிறத அல்ல தட்டிடுறாங்க. தேவ மனுஷன் பாவம் செய்ய முற்படும் பொழுது, தேவன் பேசும் பொழுது, ஐயோ நான் எப்படி தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது? யாரு? யோசேப்பு. யோசேப்பு என்ன செய்தான்? போத்திபார் வீட்டில் அவன், போத்திபாருடைய மனைவி என்னோடு வந்து என்ன செய்ய உறவாடு, அசிங்கமான ஒரு வார்த்தை, சயனி அப்படின்னு இருக்கு, என்னோடு உடல் உறவு கொள்ளு அப்படின்றான். தேவன் அவனோடு இருந்தார், அதை அவன் அறிந்து கொண்டான், தேவனுடைய பிள்ளையா இருந்தான். என்ன தேவன் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த சத்தம் அவனுக்குள்ள கேட்குது. சயனி என்ற உடனே, டேய் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், அந்த கேட்டிருக்கும். அதனால தான் அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த வேதாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ஜாம்பவான்களும் குறைவு உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு கீழ்ப்படிதல். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அவர்கள் காரியத்தை சாதித்தார்கள். என்ன காரியம் என்றால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள், இது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சொல்லிட்டு சொல்கிறான், இது தேவனுடைய இடம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்தலம் அவ்வளவு பயங்கரம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னா, இது வானத்தினுடைய வாசல் அப்படின்னா சொல்லிட்டு சொல்கிறான். பாருங்க, அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆனால் அதற்கு முன்பு அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. லூஸில் ஒரு எத்தன் படுத்து தூங்குறான். படுத்து தூங்குன அந்த லூஸ் என்கிற இடம் தேவனுடைய வீடு. இது முதற்கொண்டு இனி லூஸ் என்று அழைக்கப்படாமல் இது எப்படி என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படும். அப்போ லூஸ் என்றால் என்ன பொருள்? பெத்தேல் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னால் லூஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த லூஸ் என்றால் எபிரேய வார்த்தையில் லைட் என்று அர்த்தம், வெளிச்சம் என்று அர்த்தம். பாருங்க, கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தை என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வெளிச்சத்தை அனுபவிப்பாங்க. அடுத்தது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வண்ண பண்ணுவானானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனோடு உறவாடுவாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? பொருத்தனை பண்ணுவாங்க. தேவன் என்னோட பேசியிருக்கிறார், அந்த வார்த்தைகள் எனக்கு பலித்து அந்த வார்த்தைகள் நிறைவேறி என்னுடைய சந்ததிகள் பெருகும் பொழுது நான் இந்த இடத்திற்கு அல்லது இந்த நிலைக்கு வருவதற்கு தேவன் என்னை கிரியை செய்தார். ஆகவே நான் என்ன செய்வேன்? அவருக்கென்று நான் தசம பாகங்களை கொடுப்பேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தசம பாகத்தை செலுத்தும். அப்போ பரிபூர்ண அன்பு இந்த யாக்கோபுக்குள்ள ஆபிரகாமிலிருந்து ஈசாக்குக்கும், ஈசாக்கிலிருந்து யாக்கோபுக்கும் பயணித்தது. இந்த பயணிக்கின்ற இந்த அன்பு, இந்த பரிபூர்ண அன்பு
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அனுபவித்தான் தன்னுடைய வாழ்க்கையில். இது இன்னும் எப்படி அவனுக்குள்ளே பயணித்தது? இந்த பரிபூர்ண அன்பு அவனை என்னவெல்லாம் நிலைக்கு அவனை கொண்டு போனது? இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு கஷ்டங்கள் அவன் சந்தித்தான். அந்த பரிபூர்ண அன்பை அவன் ருசிக்காதபடிக்கு எப்படிப்பட்ட இடர்பாடுகள்லாம் வந்தது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம். இந்த கால வெள்ள நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளை கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை இருந்து யாக்கோபோடு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு பேசினது போல ஆண்டவரே யாக்கோபுக்கும் நீர் பேசி அந்த மகனை ஆசீர்வதித்ததற்காய் கிருபைக்குள்ள கர்த்தர் நீங்க மூடினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உனக்குள் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீங்க கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளும் பயணிக்கிறபடியினால ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது மாத்திரமல்ல தாவீது என்று சொல்லி சந்ததி சந்ததியாய் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, புதிதாய் வந்தவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக அனுபவிக்கலாம் கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற ஜனங்களாக மாற்றிவிட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நன்மை நாளை கர்த்தாவே முடிச்சுட்டிருக்காய் ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் வலைதளங்கள் யூடியூப்ல ஆண்டவரே மருத்துவமனையில வியாதி படுக்கையில ஆண்டவரே மரண படுக்கையில இருக்கின்ற ஜனங்களே உங்களுடைய இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே, யாக்கோபோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு ஈசாக்கோடு இருந்த தேவன் அந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் வீடு திரும்ப கர்த்தர் சுகத்தை அவர்களுக்கு கொடுத்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனந்தராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர், அவர் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா, நான் சொல்லிட்டேன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை, பூரண சுகமாயிட்டீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அந்த பலத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போவதற்கு முன்பாக ஸ்கேன் எடுக்கவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று அந்த வார்த்தை பேசிவிட்டது என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். ஆகவே கர்த்தாவே, நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்காய், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்காய், பலத்தை கொடுத்துருக்காய். ஆண்டவரே, அந்த மருத்துவரின் கத்தி அந்த சரீரத்தில் படாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் உதவி செய்யிருக்காய், சுகத்தை கொடுத்துருக்கா, நமக்கு நன்றி செலுத்துங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம்.